நடக்கிறப்போ கால் ரொம்ப வலி இருக்குதா? கொஞ்சம் தூரம் நடந்தா ரொம்ப வலி வந்து உடனே நின்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த பிறகுதான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க முடியுதா? உங்களுக்கு புகைப்பழக்கம் இருக்கா? உங்க காலை பார்த்தாலே உங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனை வருதா இல்லையான்றதை எங்களால சொல்ல முடியும். ஸோ இந்த டாபிக் எதை பத்தி இருக்கும்னா பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ். அதை பத்தி இந்த டாபிக். இந்த பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படின்னா என்ன? ஸோ பெரிஃபரல் ஆர்டரிஸ் அப்படின்னா நம்ம கை, கால் இதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழாய்கள். அந்த ரத்த குழாய்கள்ல போய் கொலஸ்ட்ரால் உட்கார்ந்து கொழுப்பு கட்டி சேர்ந்து அந்த ரத்த குழாயோடைய அளவு சுருங்க ஆரம்பிச்சு அது ரத்த ஓட்டம் கம்மியாகி வரக்கூடிய தொந்தரவுக்கு பேரு தான் இந்த பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ். சரிங்க, முதல் கொஸ்டின், இது யாருக்கெல்லாம் வரும்? இதுக்கு சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மோக்கிங். இந்த ஸ்மோக்கர்ஸுக்கு இந்த பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் வந்து நார்மலா வரக்கூடிய மக்களை விட 10 மடங்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி இந்த புகைப்பழக்கத்தை விட்டா மட்டும்தான் இவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இதை புகையை கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த விதமான மருந்தோ ஆபரேஷனோ எது பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஸ்மோக்கிங் பண்றவரா இருந்தீங்கன்னா அந்த ஹேபிட்டை விடுங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், வேற என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகர். குறிப்பா ரொம்ப அதிகமான சுகர், அன்கண்ட்ரோல்டு சுகர். இது என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா நம்ம அந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ், அதாவது கொழுப்பு டெபாசிட் ஆகிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சுகர் கண்ட்ரோல் ஆகல, HbA1c 10, 9 அப்படின்னு இருக்குன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்கு. மூணாவது அதிகமான பிரச்சனை பிளட் பிரஷர். பிளட் பிரஷர், நம்ம ரத்த குழாயில பிரஷர், பிளட் போறப்போ பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு, அவங்களுக்கு பிபிக்கு எந்த ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்ல, கண்டதை சாப்பிட்டுக்கிட்டு எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாம சரியான லைஃப் ஸ்டைல் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் வர ஆரம்பிக்கும். நாலாவது இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் கொலஸ்ட்ரால். அது குறிப்பா பேட் கொலஸ்ட்ரால், LDL அதிகமா இருந்தாலோ ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்த விஷயம் எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லாதவங்க, அதாவது குறிப்பா ரொம்ப ஒரு மாதிரி செடென்டரி ஒர்க்கர்ஸ், ரொம்ப ஒபீஸா இருக்காங்கன்னா அவங்களுக்குமே இந்த பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனோட காலை பார்த்தவொடனே அவங்க காலில் அந்த ரத்த குழாய் அடைப்புக்கான சேஞ்சஸ் இருந்துச்சுனாலே அவங்களுக்கு ஹார்ட்ல இருக்க ரத்த குழாயும் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மூளைக்கு போற ரத்த குழாயும் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உடம்புல இருக்க எல்லா ரத்த குழாயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ காலில் அடைப்பு இருந்தா டெஃபினட்டா ஹார்ட்லயும் அடைப்பு இருக்கும், மூளையிலையும் அடைப்பு இருக்கும். ஸோ நம்ம மூளையில ஹார்ட்லயும் அடைப்பு இருக்கிறதுக்கு ஏதாவது பெரிய பெரிய டெஸ்ட், ஆஞ்சியோகிராமோ இல்ல கழுத்துக்கு ஸ்கேனிங்கோ எடுத்து பார்க்கணும். பட் இந்த காலை கண்ணால பார்த்தாலே தெரிஞ்சிடும், சரி இவங்களுக்கு இந்த இடத்துல அடைப்பு இருக்கு, உங்களுக்கு வேற இடத்துல அடைப்பு வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு, கவனமா இருந்துக்கங்கன்றதை அதை பார்த்தோன்னே எங்களால சொல்ல முடியும். ஸோ இதோடைய சிம்டம்ஸ் என்னென்ன? சரி, இந்த ரத்த குழாய் அடைப்புன்றதுல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட் ஏர்லி ஸ்டேஜஸ்ல எந்த விதமான சிம்டம்ஸுமே இருக்காதுங்க. குறிப்பா கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது. நார்மலா அவங்க வயசுல இருக்க ஆட்கள் நடக்கிற தூரம் அவங்களால நடக்க முடியாம இருக்கும். கொஞ்சம் கால் வீக் ஆகி பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் தான் இந்த கிளாடிகேஷன் சிம்டம்ஸ் நாங்க சொல்லுவோம். கிளாடிகேஷன் சிம்டம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க, ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் நடந்தாங்கன்னா காலில் சரியான வலி வர ஆரம்பிச்சிடும். உடனே நின்றுவாங்க. நின்று ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் ரெஸ்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரத்த ஓட்டம் நல்லா இருந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் திருப்பி கொஞ்சம் தூரம் நடப்பாங்க. திருப்பி அதே தூரம் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் நடந்தாலும் திருப்பி வலி வரும், நிற்பாங்க. இதுதான் கிளாடிகேஷன் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த ரத்த குழாய் அடைக்குதோ அந்தந்த இடத்துல பிரச்சனை வரும். குறிப்பா இடுப்புல இருக்க ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பட்டக் ரீஜன்ல ரொம்ப பெயின் வரும். நடந்தனா பட்டக் பெயின் வரும், அப்புறம் கொஞ்சம் கம்மியாகும். தொடையில இருக்க ரத்த குழாய் அடைப்பு இருந்துச்சுன்னா தொடை வலி வரும். மாடிப்படி ஏறுறப்ப 2 தொடையும் பயங்கரமா வலி இருக்கும். இதுவுமே ரத்த குழாய் அடைக்கிறதுக்கான ஒரு சிம்டமா ஆகும். இல்ல கால், இது நம்ம கெண்டக்கால் காஃப் மசில்ஸ்ல அங்க ஏதாவது ரத்த குழாய் அடைச்சாலும் இதுதான் ரொம்ப காமனான சைட் அடைக்கிறதுக்கு. வலின்றது மேஜரா இந்த கெண்டக்கால் பகுதியில தான் வரும். அது கொஞ்சம் தூரம் நடந்தா ரொம்ப அதிகமாகும், அப்படியே நின்னோம்னா குறைய ஆரம்பிக்கும். இதான் ரெண்டாவது ஸ்டேஜ், அதாவது கிளாடிகேஷன் சிம்டம்ஸ் சொல்லுவோம். மூணாவது ஸ்டேஜ் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதைதான் கிரானிக் லிம்ப் இஸ்கீமியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கால் ரத்த குழாயோட அடைப்பு ரொம்ப சிவியர் ஆகி காலே சுருங்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு நடந்தா வலி வராது, சும்மா உட்கார்ந்து இருந்தாலே படுத்திருந்தாலே அவங்களுக்கு வலி வர ஆரம்பிச்சிடும். காலில் இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். காயம் ஆர்டீரியல் அல்சர் சொல்லுவோம். காயம் அல்சர் பூரா வர ஆரம்பிச்சு அது ஆறவே ஆறாது, அந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். காலே சுருங்கி போன மாதிரி ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரத்த குழாய் கம்மியாகி அதுக்கு சத்தே போகாம ஆக்சிஜனே போகாம அது அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும். இது அடுத்த ஸ்டேஜ் கிரானிக் லிம்ப் இஸ்கீமியான்றது சொல்லுவோம். இதெல்லாம் சிம்டம்ஸ். சயின்ஸ்னா என்னன்னா, இப்ப நான் பார்த்தோன்னே என்னென்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் க்ளூ நீங்களே உங்களுக்கு பாத்துக்கலாம். கை காலில் பாத்தீங்கன்னா வெறும் அந்த காலோடைய எண்டு பகுதியில மட்டும் இல்ல கையோட எண்டு பகுதியில மட்டும் முடியே இல்லாம இருக்கும். உங்களுக்கு கை காலுக்கு ரத்த ஓட்டமே இல்லாம இருந்துச்சுன்னா, குறிப்பா ஸ்கின்னுக்கு ரத்த ஓட்டமே இல்லாம இருந்துச்சுன்னா அந்த இடத்துல முடியே இருக்காது. இந்த மாதிரி ஆட்கள், பிரச்சனை ஆட்களோட காலை பாத்தீங்கன்னா அந்த எண்டுல எந்த ஒரு ஹேருமே இல்லாம ஒரு மாதிரி எம்டியா இருக்கும் அவங்களுடைய கால 2 காலம். இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் ஆஃப் பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ். இது மட்டும் இல்லாம வேற இன்னொரு விஷயம் பண்ணா, நாங்க அவங்களுக்கு பல்ஸ் கால தொட்டு பார்ப்போம், அந்த நரம்பு துடிக்குதா இல்லையான்னு. கால் நரம்பு அவங்களுக்கு துடிக்கவே துடிக்காது, அந்த பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும். ஏன்னா அந்த ரத்த குழாய் அடைச்சு போய் அங்கிட்டு ரத்தமே போகாம அந்த பல்ஸே ஃபீலே ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனையும் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும்.
அடுத்த பிரச்சனை பாத்தீங்கன்னா நகம்லாம் பாத்தீங்கன்னா உயிரே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி வெள்ளை அடிச்சு ஒரு மாதிரி உயிர் இல்லாத மாதிரி இருக்கும். நகம்லாம் காலெல்லாம் ஒரு மாதிரி ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போய் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே இருக்குன்றப்போ அவங்களுக்கு டெஃபினட்டா காலில் இருக்கிற ரத்த குழாயில பிரச்சனை இருக்குன்றது தெரிய வரும். சரி, இப்போ இதை நான் எப்படி கன்ஃபார்ம்டா கண்டுபிடிக்கலாம்? இப்போ நாங்க எப்படி இதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலில் ஒரு பிபி மிஷின் கட்டி பார்ப்போம். ஆங்கிள் அந்த காலில் இருக்க பிபியும் கையில இருக்க பிபியும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். காலில் இருக்க பிபி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா காலில் வந்து ரத்த குழாய் அடைப்பு ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்குன்றத சொல்லுவோம். இதான் ஆங்கிள் பிரேக்கல் இண்டெக்ஸ் சொல்லுவோம். இது போக வந்து அடைப்பு எவ்வளவு இருக்குன்னு குவான்டிஃபை பண்றதுக்கு வந்து 3 விதமான ஸ்கேன்ஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து அல்ட்ராசவுண்ட் டாப்லர்னு சொல்லுவாங்க. டாப்லர்ன்றது ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. ஸோ காலில் இருக்க ரத்த குழாயில எப்படி ரத்த ஓட்டம் இருக்குன்றது பார்க்கலாம். அதோட பெரிய ஸ்டேஜ் தான் வந்து சிடி ஆஞ்சியோகிராம் ஒரு எம்ஆர் ஆஞ்சியோகிராம். அது என்ன இருக்குன்னு எவ்வளவு அடைப்பு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும் உங்களுடைய இந்த சிம்டம்ஸ் ஒர்சன் ஆகாம தடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்மோக்கிங் சிசேஷன். அகைன் இந்த ஸ்மோக்கிங்கை நீங்க ஆஃப் பண்ணாம இருந்தீங்கன்னா வேற என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஸ்மோக்கிங் சிசேஷன் தான் முதல் விஷயம். அதுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் ஹெல்ப் கேளுங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங்க்கு போங்க. இந்த ஸ்மோக்கிங் குறைச்சு அதை நிக்கோட்டினை வேற மூலமா ரீப்ளேஸ் பண்றதுக்கு தெரப்பி இருக்கு. இந்த சூயிங் கம் இருக்கு, பேச்சஸ் இருக்கு, லாசனைசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் போய் அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கங்க. உங்களோட கிரேவிங் குறையிறதுக்கான மருந்துகளே இருக்கு. சில மருந்துகள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த ஸ்மோக் பண்ணுன்ற அர்ஜே குறைய ஆரம்பிக்கும். அது எல்லாமே ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் கைடன்ஸோட போய் இந்த ஸ்மோக்கிங் செஷனை பண்னுங்க. இதை பண்றது மூலமா டெஃபினட்டா உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியும். வெறும் கால் மட்டும் இல்ல, ஹார்ட்டும் பிரச்சனையில இருக்கு, மூளையும் பிரச்சனையில இருக்கு. ஸோ இதை நீங்க செய்யுங்க. ரெண்டாவது விஷயம் வந்து எக்ஸசைஸ் ட்ரைனிங். அது யூஸ்வலா வந்து சூப்பர்வைஸ்ட் எக்ஸசைஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க. 45 நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங் போகணும். இல்ல உங்களுக்கு எவ்வளவு தூரம் வீட்டுல இருந்து நடக்க முடியுதோ, உங்களுக்கு 100 மீட்டர் நடந்தா வலி வருதுன்னா டெய்லி அந்த 100 மீட்டர் நடங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நடங்க, இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணி அது சூப்பர்வைஸ்ட் எக்ஸசைஸ் பண்றப்போ வந்து உங்களுடைய வாக்கிங் உடைய டிஸ்டன்ஸ் கூடுது, உங்களுக்கு அந்த சிம்டம் டு கிளாடிகேஷன் வந்து ஜாஸ்தி ஆகுதுன்றது நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் ட்ரைனிங், ஏரோபிக் எக்ஸசைஸ் ட்ரைனிங் வந்து நீங்க பண்ணுங்க. டெய்லி வாக்கிங் போங்க. வாக்கிங் போறது மூலமா அந்த ரத்த குழாயெல்லாம் விரிய ஆரம்பிக்கும். நடக்கிறப்ப என்ன ஆகும், காலுக்கு சதைக்கெல்லாம் வந்து நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ இயற்கையாவே அது எல்லாமே விரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் ட்ரைனிங் பண்ணுங்க. வலி வந்துச்சுன்னா நிப்பாட்டிக்கங்க, அடுத்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கு கொஞ்சம் திருப்பி நடங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. மூணாவது விஷயம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் மாடிஃபிகேஷன். அதாவது சுகர் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு சரியான டயட், சரியான எக்ஸசைஸ், தேவைப்பட்ட மருந்து மாத்திரைகள் இது எல்லாமே வந்து எடுத்து நம்ம சுகருடைய அளவை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். முன்னாடியே ஒரு பதிவுல போட்டிருந்தேன் சுகர் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு, அதை பாருங்க. அதுல இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த விஷயம் வந்து ஹைப்பர் டென்ஷன். அதே மாதிரி பிபி அதிகமா இருக்கிறதுக்கும் என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வேணும் அப்படின்றத நான் போட்டிருந்தேன். அதை பாருங்க. அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுங்க. தேவைப்பட்ட மெடிசன்ஸ் எடுத்துக்கங்க. பிபியை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறணும். இதெல்லாம் பண்றது மூலமா நம்மளுடைய அந்த டிசீஸ் உடைய சிவியாரிட்டியை வந்து நம்ம குறைக்க முடியலாம். நீங்க ரொம்ப ஒபீஸா இருக்கீங்க, உடல் பருமன் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் மாதிரி பண்ணி பார்க்கலாம், இல்ல லோ கேலரி டயட் எடுத்து பார்க்கலாம், இல்ல கார்போஹைட்ரேட் குறைச்சு பார்க்கலாம், லோ கார்போஹைட்ரேட் டயட் எடுத்து பார்க்கலாம். அது கூட இந்த சூப்பர்வைஸ் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மூலமா வெயிட்டை குறைக்கிறது மூலமாகவும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றது மூலமாகவும் இந்த பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது போக வந்து சில மெடிசின்ஸ் இருக்கு. அதாவது ரத்த குழாய் உறையிறத தடுக்கிறதுக்கு, பிளேட்லெட்ஸ் ஜாயின் ஆகாம தடுக்கிறதுக்கு, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சில மருந்து மாத்திரைகள் எல்லாமே இருக்கு. அது உங்க டாக்டரை பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்ட அதை பரிந்துரை பண்ணுவாரு. அதையுமே நீங்க பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணியும் நம்ம குறையலன்ற பட்சத்தில் அதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலா இது எதுலையுமே இம்ப்ரூவ்மெண்ட் வரலைன்னா மட்டும்தான் அந்த ரீவாஸ்குலரைசேஷன், அந்த பிளாக் ஆன ரத்த குழாய் வந்து ஓபன் பண்றது. இது வந்து 2 விதமா பண்ணலாம். ஆஞ்சியோகிராம் பண்ணி அது மூலமா அந்த ரத்த குழாய் ஓபன் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து ஆபரேஷன் பண்ணி பைபாஸ் பண்ற மாதிரி போகலாம். இந்த ஸ்டேஜுக்கு போக விடாம நமக்கு ஏர்லியாவே உங்களுக்கு நீங்க ஸ்மோக் பண்றவா இருக்கீங்க, உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா இருக்காது, இந்த மாதிரி ரத்த குழாய் அடைப்பு வேற எங்கேயாவது இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த விஷயத்த அவாய்ட் பண்றது நல்லது. வந்த பிறகு ட்ரீட் பண்றதை விட வர்றதுக்கு முன்னாடி வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.